வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆற்றிய உரையில் சீனாவுக்கு எதிராக நடந்து வரும் இறக்குமதி வரி போர் தாங்க முடியாதது என்றும் உலகில் இரண்டு பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையேயான வர்த்தக போரில் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். ஆனால் வாஷிங்டனில் ஒரு தனிப்பட்ட உரையில் பெசன்ட் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னமும் முறையாக தொடங்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். தினங்களுக்கு முன் ட்ரம்ப் அமெரிக்க சீன அதிகாரிகள் வர்த்தக ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கி நடந்து கொண்டிருப்பதாக வெள்ளை மாளிகையில் ஓவல் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் ட்ரம்ப் கூறுவது பெரும்பாலும் பொய்யாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தோம். கடந்த காலத்திலும் அவர் இதுபோன்ற பொய்களை கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனா மீது 145% இறக்குமதி வரிகளை விதித்தார். சீனா அமெரிக்க பொருட்களுக்கு 125% இறக்குமதி வரியை விதித்து எதிர்த்துள்ளது. ட்ரம்ப் 187 நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை விதித்துள்ளார். இதனால் முதலீட்டாளர்கள் மெதுவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதிக பணவீக்க அழுத்தங்கள் குறித்து கவலைப்படுவதால் பங்குச்சந்தை தடுமாறி அமெரிக்க கடனில் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கின்றன. சீனா மீது 145% இறக்குமதி வரி விதிப்பை அறிவித்தவுடன் ட்ரம்ப் சீனா நாளையே ஒரு டீலுக்கான எம்மை தேடி ஓடோடி வரும் என்றார். அவரை தேடி ஓடோடியும் வரவில்லை, நாடோடியும் வரவில்லை. சீனா என்ன செய்தது? வரி விதிப்பில் அமெரிக்கா தவறு செய்தது, தவறை திரித்து கொள்ள வேண்டியது அமெரிக்கா தான் என்று கூறிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அதன்பின் நேற்று செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் சீனா பற்றி தலைகளாக பேச தொடங்கினார். சீனாவுடன் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று கூறினார். ட்ரம்ப் மேலும் தெரிவித்த போது அதிக இறக்குமதி வரி இருந்த போதிலும் சீனாவுக்கு நான் மிகவும் நல்லவனாக இருப்பேன். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் கடின பந்து விளையாட மாட்டேன் என்றும் கூறினார். சீனாவும் அமெரிக்காவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழப் போகிறோம், சிறந்த முறையில் ஒன்றாக செயற்படுவோம் என்று ட்ரம்ப் கூறினார். சீனாவுடனான இறக்குமதி வரி வீதம் தற்போதைய 145% இருந்து கணிசமாக குறையும் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறினார். அது அவ்வளவு உயரமாக இருக்காது, உயரப்போவதில்லை என்றார். ட்ரம்ப் நிர்வாகம் பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறுகிறது. அந்த நாடுகள் எவை என்று கூறவில்லை. வேறு எந்த நாடும் அமெரிக்காவுடன் பேசியதாக அறிவிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் ட்ரம்ப் தனது அடிப்படையான 10% இறக்குமதி வரியை திரும்ப பெற திட்டமிட்டுள்ளார் என்பதற்கான பொது அறிகுறிகளை காட்டவில்லை. 10% இறக்குமதி வரியை அமெரிக்கர்கள் தான் செலுத்துகிறார்கள். சீனாவை எதிர்மறையாக பாதிக்கும் விதத்தில் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் நாடுகளை சீனா திங்கட்கிழமை எச்சரித்தது. எல்லா நாடுகளுக்கும் மலிவான சீன இறக்குமதிகள் அவசியம். அதனால் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்க சந்தைக்கு மாற்றுச் சந்தைகளை தேட தொடங்கிவிட்டன. ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு மற்ற நாடுகளிடமிருந்து 18 முன்மொழிவுகளை பெற்றுள்ளது என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கூறினார். அந்த 18 நாடுகளும் எவை என்பதை அவர் வெளியிடவில்லை. ட்ரம்ப் 187 நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை விதித்துள்ளார். அதில் 18 நாடுகள் மட்டுமே அமெரிக்காவை அணுகியுள்ளன. இது 10% விட குறைவானது. 90% நாடுகள் ட்ரம்பின் இறக்குமதி வரியை கண்டுகொள்ளவில்லை. ட்ரம்ப் தம்முடைய மிரட்டலுக்கு உலக நாடுகளில் உள்ள அச்சம் பற்றி சற்று தப்பு கணக்கு போட்டுவிட்டார் போலிருக்கிறது. ஜனாதிபதி ட்ரம்ப் பெரிய அழகான ஒப்பந்தங்களை செய்வதாக உறுதியளித்து 2வது தடவை பதவிக்கு வந்தார். அவர் பதவிக்கு வந்து 100 நாட்கள் ஆக போகின்றன. அவர் கூறிய அழகான ஒப்பந்தங்கள் எந்த நிலையில் உள்ளன? உக்ரைனில் போரை 24 மணி நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றார். மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வர என்னால் தான் முடியும் என்றார். நூற்றுக்கணக்கான நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்வேன் என்றார். அவரது நோக்கங்களில் சிலவற்றை பெயரிட்டு மயக்கம் தரும் பல பேச்சுவார்த்தைகளை அவர் விரைவாக தொடங்கினார். உலகில் எல்லோரும் வந்து எம்முடன் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள் என்று இந்த மாதம் ஜனாதிபதி கூறினார். ஆனால் இதுவரை ட்ரம்பின் பல பேச்சுவார்த்தைகளில் இலக்குகள் நிறைவேறவில்லை. நாட்கள் அல்லது வாரங்களில் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறியது கூட. உக்ரைனில் போர் இன்னமும் தீவிரமடைந்து வருகிறது. மேலும் உக்ரைனில் அமைதி பேச்சுவார்த்தையை முற்றிலுமாக கைவிடும் யோசனையை ஜனாதிபதி ட்ரம்ப் இப்போதும் முன்வைத்துள்ளார். ஹமாஸ் இயக்கம் பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் அல்லது நீங்கள் இறப்பீர்கள் என்று சமூக ஊடகங்களில் ட்ரம்ப் எச்சரித்த போதிலும் ஹமாஸ் இன்னமும் காசாவில் பணைய கைதிகளை வைத்திருக்கிறது. சர்வதேச ஆலோசனை நிறுவனமான ஜுரேசியா குழுமத்தின் தலைவர் இயன் பிரமர் கூறிய போது ட்ரம்ப் பெரியவர், சிறியவர், நண்பர், பகைவர், பொருளாதாரம், தேச பாதுகாப்பு என அனைத்துடனும் போரிடும் போது அவரது பேச்சுவார்த்தை நிலையை குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறார் என்றார். அவர் மேலும் கூறிய போது சமநிலையில் அவர் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சிப்பதால் அவருக்கு இதில் ஏதாவது ஒன்றிலாவது ஜெயிப்பதே மிகவும் கடினமாக உள்ளது. மிகவும் சிக்கலான பிரச்சனைகளில் ஒப்பந்தங்களை செய்வதற்கு நேரம் மற்றும் கவனிப்பு ஆகிய இரண்டும் தேவை. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை நடத்தி முடிக்க முடியாது.
அதே வேளையில் ட்ரம்பின் இயலாமை குறைந்தபட்சம் இதுவரை அவர் வாக்குறுதி அளித்த ஒன்றை கூட வழங்க முடியாதிருப்பது அவரது சொல்லாட்சிக்கும் அவரது வெற்றிகளுக்கும் இடையிலான இடைவெளியிலேயே அம்பலப்படுத்தி உள்ளது. ட்ரம்பின் உதவியாளர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஜனாதிபதியின் மீதான அவர்களின் நம்பிக்கை இதுவரை குறையாமல் உள்ளது. அது மேலும் நீடிப்பதற்கு சில வெற்றிகளையாவது காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவர் உள்ளார். ட்ரம்பின் பேச்சுவார்த்தை பாணி எப்போதுமே கொடுக்கல் வாங்கல் என்ற விதத்தில் இருப்பதில்லை. அச்சுறுத்தல்களை பயன்படுத்தி தனது வழியை பெறுவதை அடிப்படையாக கொண்டு உள்ளது. அவர் அடிக்கடி கூட்டாளிகள் மற்றும் எதிரிகள் ஒரு ஒப்பந்தத்தை முன்மொழிய வேண்டும் என்று கூறுவார். பின்னர் அவர் அதை விரும்புகிறாரா என்பதை அவர் முடிவு செய்வார். அதுதான் இறக்குமதி விஷயத்தில் அவரை சறுக்கிவிட்டது. கூட்டாளிகள் மற்றும் எதிரிகள் யாரும் ஒரு ஒப்பந்தத்தை முன்மொழிய வரவில்லை. பெரும் இறக்குமதி வரி வடிவில் பொருளாதார நிர்பந்தத்தை ஏற்படுத்திய பின்னர் ட்ரம்ப் நேற்று செவ்வாய்க்கிழமை சீனாவை ஒரு ஒப்பந்தத்திற்கு முன்வருமாறு அழைப்பு விடுத்தார். சீனாவிடமிருந்து சத்தமே வரவில்லை. உடனே ட்ரம்ப் தனது டியூனை மாற்றிக்கொண்டு சீனா ஒப்பந்தம் செய்யாவிட்டால் நாங்கள் ஒப்பந்தத்தை அமைப்போம், ஏனென்றால் நாங்கள் தான் ஒப்பந்தத்தை அமைத்துள்ளோம் என்றார். ஒப்பந்தத்தில் சீனா கையெழுத்திட வரவில்லை என்றால் பரவாயில்லை, நாமே கையொப்பத்தையும் வைப்போம் என்று சொல்ல போகும் காலம் இன்னமும் வரவில்லை. ட்ரம்ப் தனது கோரிக்கைகளுக்கு இணங்கவில்லை என்றால் பல்கலைக்கழகங்களிலிருந்து பில்லியன் கணக்கான டாலர்களை கூட்டாட்சி நிதியை நிறுத்தி வைப்பதாக அச்சுறுத்தியுள்ளார். மேலும் அவர் தனது விருப்பத்திற்கு வளைந்து கொடுக்காத சட்ட நிறுவனங்களுக்கு எதிராக நிர்வாக உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். ஆனால் தற்போதைய மற்றும் முன்னாள் ஆலோசகர்களின் கூற்றுப்படி ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை அறிவித்தவுடன் வெளியேறினார். மீதி விவரங்களை செயல்படுத்துவதை பெரும்பாலும் உதவியாளர்களிடம் விட்டுவிட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனாதிபதி வெற்றியை அறிவிக்க ஆர்வமாக உள்ளார். ஆனால் வெற்றியை அறிவிப்பதற்கான அவரது ஆர்வம் ஒப்பந்தங்களின் விதிமுறைகள் தெளிவாக இல்லை என்பதையும் குறிக்கிறது. கடந்த வாரம் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ உக்ரைன் அமைதி ஒப்பந்தத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் வரும் நாட்களில் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை அமெரிக்கா கைவிடும் என்று கூறினார். ட்ரம்ப் பின்னர் ரூபியோவின் மதிப்பீட்டை ஏற்றுக்கொண்டார். அடுத்து என்ன? காசா பணைய கைதிகள் ஒப்பந்தத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் வரும் நாட்களில் அந்த முயற்சிகளை அமெரிக்கா கைவிடுமா? இஸ்ரேல் காசா மீதான தனது குண்டுவீச்சு தாக்குதலை மீண்டும் தொடங்கியுள்ளது மற்றும் பேச்சுவார்த்தைகளை முடக்கியுள்ளன. புதிய அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் நிர்வாகத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஈரானிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். இருப்பினும் வாஷிங்டனின் நோக்கத்தை மாற்றும் நடவடிக்கைகள் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு சாதகமாக இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறினார். ஒபாமா நிர்வாகத்தின் போது கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தில் இருந்து 2018 அவர் விலகிய பின்னர் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய ட்ரம்ப் முயற்சி செய்தார். பைடன் நிர்வாகத்தில் துணை செயலாளராக பணியாற்றிய வென்டி ஆர் ஷெர்மன் ட்ரம்பின் பரிவர்த்தனை அணுகுமுறை குறித்து தான் கவலைப்படுவதாக கூறினார். ட்ரம்பின் பேச்சுவார்த்தை பாணி ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பராக அவர் வேலை செய்வதிலிருந்து வெளிவருகிறது என்று அவர் கூறினார். ஒரு ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் அடுத்த ஒப்பந்தத்திற்கு செல்லுங்கள் அல்லது நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். ராஜதந்திர விஷயங்களில் அப்படி செய்ய முடியாது. இது போருக்கும் அமைதிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை முடிவு செய்யும் ராஜதந்திரம். உக்ரைன் விவகாரம் போல ட்ரம்ப் ஒரு முயற்சி செய்வார், முடியாவிட்டால் கைவிட்டுவிட்டு வேறு சோழியை பார்க்க போய்விடுவார் என்ற பலவீனத்தை புரிந்த தரப்புகள் ட்ரம்புடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு அவசரப்பட மாட்டார்கள். அதனால் தான் ட்ரம்ப் இறக்குமதி வரி விதித்து 187 நாடுகளின் நீள்வரிசை வெள்ளை மாளிகைக்கு வெளியே காணப்படவில்லை.